வெறும் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டும் பாஜகவை வெற்றி பெற வைத்து விடுமா? இப்ப நீங்க முத்தலாக் அதெல்லாம் சொல்றீங்க, இருந்தாலும் சிறுபான்மையின் மீது இவ்வளவு ஒரு துவேஷமா செயல்படுகிறது பாஜகங்கிற குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அடுத்த கட்டத்துல இன்னும் ஒரு கட்டம் தான் இருக்கு வாக்குப்பதிவு. அப்போ ராமர் கோவிலும் பூரி ஜெகநாதருமே பாஜகவை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? அதுக்கு முன்னாடி சகோதரி இவரு நம்முடைய சகோதரர் ரஜினிகாந்த் ஒரு பதில் சொல்லணும். அதாவது நாங்க இந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன செய்திருக்கிற சாதனை வெள்ளை அறிக்கையா கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு 4 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கோம், எத்தனை கோடி கழிப்பறை கொடுத்திருக்கிறோம், எத்தனை கோடி விவசாயிகளுக்கு விவசாய சம்மான நிதி கொடுத்திருக்கிறோம், அதாவது கேஸ் இணைப்பு எல்லாமே நான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்க கட்சியில கிடையாது. வறுமை ஒழிப்பு காங்கிரஸ் வெற்று கோஷமா இருந்தது. செய்தி காட்ட நரேந்திர மோடி 27% இருந்த வறுமை, அதாவது வறுமையுடைய சதவீதம் நீ 11% வந்திருக்குன்னு சொன்னா நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி தான் காரணம். இதையே முன்வைச்சு போயிருக்கலாமா வரதராஜன்? இதையே முன்வைத்து போயிருக்கலாமா? இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாதிரியான உங்களுடைய சாதனைகளை முன்வைத்து போயிருக்கலாமா? ஏன் 2ஆம் கட்டத்துக்கு பின்னாடி இது மாறுது, வியூகம் மாறுது? அதாவது எங்களோட 1 மணி நேரம் பேசல, நாங்க 40 நிமிஷத்துல தான் பேசுறோம். அதன் பிறகுதான் மற்ற கட்சிகளுக்கு சொல்றது பதில் சொல்றோம். 40 நிமிஷம் பேசுறோம். நீங்க பாருங்க என்ன சொல்லிருக்கீங்க, அதன் பிறகு பாருங்க. அடுத்தது சொன்ன சகோதரரே சார், வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலையாச்சு சார். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில சார் 2014 100 ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் சார். இன்னைக்கு 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்குது. இன்னைக்கு அதுல மட்டும் பாத்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் அப் நிறுவனம் பாத்தீங்கன்னா 8 லட்சம் மதிப்புள்ள நிறுவனம் மாறி இருக்கு. பொதுத்துறை நிறுவனத்தை நீங்க வித்திருக்கீங்க. எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் விற்பனை செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பொதுத்துறை நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? எல்ஐசி நீங்க விக்கலையா? ரயில்வேயை விக்கலையா? ஏர்போர்ட்டை விக்கலையா? அதே போல பேசுங்க வரதராஜன், பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இது மாதிரி நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எதை காட்டுது? IMF அவருடைய நிர்வாக முன்னாள் இயக்குனர் அரவிந்த் சுப்ரமணியன் சொல்றார், பீரியாடிக் லேபர் சர்வே எப்படி நான் சொல்லியிருக்கேன் மேடம், எத்தனை கோடி பேர் வேலை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்க வைக்காதீங்க. சரி வரதராஜன், நான் கேட்ட கேள்வி இத முன்வைத்து இத நீங்க பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாமா? வியூகம் மாறுது. அப்ப மக்களுடைய எந்த உணர்வுகளின் அடிப்படையில இத வாக்கா மாத்தலாம்னு பாஜக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க 140 கோடி மக்களுக்கும் பல இடத்துல செஞ்சிருக்கிறோம். அத்தனை விதமான மின்னணு கேஸ் அதாவது மின்சார வசதியா இருக்கலாம், 140 கோடி பேசிருக்கோம். நான் என்ன சொல்லிடுறேன், இவர் என்ன சொல்றாரு, அதானி அம்பானி பேசுறாங்க சார். அதானி அம்பானியை பொறுத்தளவு உங்க அதிரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாரு, அதானி அம்பானி பேசுவோம், அதானி அம்பானிகளுக்கு அனுப்பிட்டா பணம் கொடுத்து அனுப்பிட்டாரா அதை பேச மாட்டோம் சார். யார் சார் அவர்? அதிரஞ்சன் சௌத்ரி உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் சொல்லியிருக்காரு சார், அவர் கேளுங்க, அவர் கேட்ட பதில் சொல்லி ஆகணும். அதனால நாங்க பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? இருங்க சார், இன்னைக்கு முத்தலாக் சட்டத்தினால எங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதே போல எங்களுடைய தேர்தலுக்கு உள்ள பொது சிவில் சட்டம் அது நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம் சொன்னா, அதுல இந்து பெண்களுக்கு எப்படி சொத்துல விவசாயிகள் உங்களுக்கு எதிராக கிடையாது. நீங்க பேசுற அமைதியா பேசுங்க. அது அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கும் சொத்துல பங்கு வைத்து சட்டம் கொண்டு வரும். இதனால எங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், எந்த இடத்துலயும் இந்திய இஸ்லாமிய பேசவே கிடையாது. எங்களுடைய நோக்கம் மேடம், இன்னைக்கு ராமராலயத்தை நரேந்திர மோடி சென்றார் பிரதிஷ்டைக்கு. நான் என்ன சொன்னேன், கிறிஸ்துமஸ் போய் அங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை பாதிரியாரோட கொண்டாடுறாரு, ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறாரு. அதே போல நாளைக்கு அங்க 5 ஏக்கர் நிலத்துல இஸ்லாமிய அந்த கட்டிடம் கட்டப்பட்டா அங்க அழைப்பு கொடுத்தா அங்கேயும் போவார். இதுதான் எங்களுடைய மனசார்பின்மை. உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். நாங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை. நீங்க ராஜா அரசியலுக்காக நீங்க ஒரு வெறுப்பரசியல் செய்யறீங்க, அதுக்கு பதில் சொல்றோம். அதனால நாங்க எல்லாருக்கும் சம உரிமை நிக்க கொடுக்கிறோம். இந்த நாட்டை 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போயிருக்கிறோம். மக்கள் எங்களை தொடர்ந்து அங்கீகரிக்கிறாங்க. இப்ப சொன்னார் சகோதரர் கடவுள் சார், அவர் சொன்னது சார், கடவுள் தன்னை ஒரு 140 கோடி மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது, பெரிய அளவு மக்கள். ஒரு சாதாரண டீயா மாதிரியா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற
வந்திருக்காரு சொன்னா இறைவன் கொடுத்த பாக்கியம் சொல்றாரு. இதை நீ தவறா சித்தரிக்க வேண்டாம் என்பது என்னோட வேண்டுகோள். இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்னை, நான் பயாலஜிக்கலா பிறந்ததாக நான் உணரவில்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துல இந்த உணர்வு பூர்வமான பேச்சுக்கள் வருதே அப்படிங்கறதா கேள்வி. அப்ப இது வந்து பாஜகவுக்குள்ள பதட்டத்தின் வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கிறதா, அல்லது அடுத்த நடக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான ஒரு இந்து கோவில்கள் உள்ள இடங்கள் அப்படிங்கிறதுனால அந்த மக்களுடைய வாக்குகளை பெறதுக்கான ஒரு வியூகமா? அதாவது ஒரு பிரத்யேக பேச்சு கொடுக்கிறார் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி நிருபர் கேட்கிற கேள்விக்கு கடினமான முடிவுகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதை சொல்றாரு, இந்த கடினமான முடிவு நல்ல முடிவு எடுப்பதுன்னு சொன்னா எனக்கு இறைவன் கொடுத்த சக்தி. நான் ஒரு டீ வியாபாரி குடும்பகன் இல்ல, அதெல்லாம் அதை கடந்துட்டு சார் அந்த பேட்டியும் பார்த்தாச்சு. பயாலஜிக்கலாங்கிறதுக்கு தான் இங்க கேள்வி வந்தது. இந்த உணர்வு பூர்வமான பேச்சுக்கள் அவருடைய உணர்வு சார்ந்ததுன்னு நான் எடுத்துக்கிறேன் உங்களோட பதிலா. அவருடைய அடிப்படை உரிமை, அவர் ஆன்மீகவாதி, அவருடைய கருத்தை சொல்றது ஒரு உரிமை உண்டு. நீங்க அரசியலா பார்க்காதீங்க, காங்கிரஸ் கட்சி இதுலயும் பார்த்து பயப்படாதீங்க. சரி, எடுத்துக்கிறேன், நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உணர்வு பூர்வமாக ஒரு அவருடைய மனிதனாக அவர் மோடி அவர்கள் சொன்னா கூட அது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுதா, இல்ல இதுக்குள்ள அரசியல் கலந்திருக்கா? எங்க முதல் ஒரு பிரதமர் என்பவர் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், அனைத்து மத மக்களுக்கும் பொதுவானவர். அவர் குறிப்பிட்ட ஒரு மத உணர்வை தூண்டும் வகையில் பேசுவது என்பது இந்த வகையில் நியாயம். அவர் சொந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் சொல்றாரு? கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காரு, கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு, கடவுள் இறை தூதரா இவரு முகமது, இவர் இறை தூதரா, இஸ்லாம் சொல்ற மாதிரி இவர் ஒரு இறை தூதரா வந்திருக்காரா? இது மோடி பேசுறதுனால மட்டும்தான் இவ்வளவு விமர்சனமா? இதுவே மற்றவர்கள் எந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு, வராதா? எந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு சொல்றாரு? ஆதி பகவான் சொல்றாரா? கிடையாது. அவர் இந்து மத கடவுளை தான் அவர் குறிப்பிடுறாரு, இந்து மத ரீதியாக தான் பேசுறாரு. அப்போ இந்து மத கடவுள் தான் அவர் பேசுறாரு, இந்து மதத்தை தூக்கி நிறுத்துறாரு. அந்த மத மக்களுடைய உணர்வுகளை தூண்டும் வகையில் அந்த வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து ஒரு பிரதமர் பேசுறாரு. அவர் என்னை கடவுள் அனுப்பி வைத்து அங்கேயும் விமர்சனம் தப்பு, தவறு, விமர்சனம் ஆகுமா? நிச்சயமா ஆகணும். இவ்வளவு விமர்சனம் ஆகுமா ஆகாதாங்கிற வேற விஷயம். நான் சொல்றேன், அது நிச்சயமா விமர்சிக்கப்பட வேண்டியது, கடுமையாக விமர்சிக்க மட்டும் இல்லை, கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனில் வந்தாச்சு. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் 10 ஆண்டுகளில் அது எடுக்கலை. அது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும், என்ன பேசணுமோ அதுதான் பேசணும், அது கட்டுப்பட்டு தான் பேசணும். நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இருதரப்புமே இன்றைக்கி மதச்சார்பின்மை விட்டு நழுவி விலகி போயிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் திடீர்னு அமித்ஷா சொல்கிறாரு, அவர் வரதராஜன் சொல்லணும், அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, திடீர்னு என்ன சொல்கிறார் பரப்புரையின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டு காலத்திற்குள் இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிப்போம், பாகிஸ்தான் விடுவிப்போம்னு சொல்கிறார். இப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய அறிவிப்பை, 2 நாடுகள் சம்பந்தமான ஒரு பெரிய அறிவிப்பு, ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு விஷயம், அதை வந்து நீங்கள் நான் ஓராண்டுக்குள் நாங்கள் விடுவிப்போன்னு இப்போ திடீர்னு பேசும்போது சொல்கிறீங்க. நீங்கள் அதை யோசித்து சொன்னீங்களான்னு தெரியல எனக்கு. உடனே எதிர்த்தரப்பில் இந்தியா இருக்கு சார், முடிச்சிடுறேன், எதிர்த்தரப்பில் இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவங்களும் சற்று கூட யோசனை இல்லாமல் அதெல்லாம் நீ கை வச்சேன்னா பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு காங்கிரஸ்காரங்களும் சொல்கிறாங்க, உமர் அப்துல்லாவும் சொல்கிறாரு. என்ன இது என்னங்க பேச்சு? சரி சரி, அதுக்கு பதில் சுருக்கமா வரதராஜன். அதாவது நாங்க 370 நீக்கு தற்காலிக சட்டமா இருந்ததை 370 நீக்குன்னு சொன்னோம், நீக்கணுமா இல்லையா? அதாவது குடியுரிமை சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னோம், கொண்டு வந்தோமா இல்லையா? அதான் நாங்க என்ன சொன்னோம், செஞ்சிருக்கோம் சார். இந்த நாட்டு மண்ணு அது உங்க தேர்தல் அறிக்கையில இருக்குதா? அவங்களுடைய ஐடியாலஜி அகண்ட பாரதம் தானே சார், அதெல்லாம் வேற. அகண்ட பாரதம் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதை நிறைவேற்றுனீங்க. இப்ப இத நீ ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? இதையும் முடியும் அவங்க சொல்றாங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தா சுருக்கமா. சரி, நான் எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தா சுருக்கமா. வரதராஜன் நான் எடுத்துக்கிட்டேன் நிறைவு கருத்து. அதாவது நீங்க கேட்டீங்க மோடி பேசினாவே பிரச்சனையாவதான்னு கேட்குறீங்க. மோடி எங்கே பேசுகிறாரு? தேர்தல் பிரச்சார மேடையில் பேசுகிறாரு. இப்போ வந்து நீங்கள் நான் தான் கடவுளுடைய அனுப்பப்பட்டவர்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. சரி, அது எதுக்காகன்றேன், அந்த நேர்காணல் கூட எதுக்காக? இப்போ கடவுளாக அனுப்பப்பட்டவர்னா இவர் எடுத்த முடிவெல்லாம் கடவுள் எடுத்த முடிவா?
இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார், அது தப்பாக போச்சு. சரி. அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கலவரம், இவர் ஆட்சி நடக்குது, இதெல்லாம் கடவுள் ஆட்சியில் தான் நடக்குதா? அப்ப எந்த இருங்க இல்ல சார், நேரம் குறைவா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன், உங்களுடைய நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். கேளுங்க. அதனால வந்து என்னன்னா குடிநீர்ல மலத்தை இல்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம போற மாதிரி இருக்கும். வரதராஜன், இதை நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்த விவாதங்களை விவாதிக்கலாம். இருங்க வரதராஜன், நான் எடுத்துக்கிறேன், நேரம் குறைவா இருக்கு. இருங்க, பேசிக்கிட்டே இருந்தாருன்னா எப்படி நான் இப்ப சொல்றது இல்லையா? அதாவது இவங்களே சொல்கிறாங்க எந்த ஒரு சாதனையும் இவர்களால் செய்யப்படவில்லை. இவர் சொன்னதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியும் ஒரே ஒரு செய்தி. இது சரி கிடையாது. இதெல்லாம் எப்போதும் சரி கிடையாது. எப்போதுமே எனக்கு பதிலே சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பே தர மாட்டீங்க. நான் பதிலே சொல்றது இல்லையா? பின்ன சொல்லிட்டீங்களே, மோடி அவர்களை பற்றி இதெல்லாம் செஞ்சாரான்னு கேட்டுட்டீங்க. மோடி கடவுள்னு சொல்றதுக்கு இந்த விஷயங்கள்ல அதனால நான் உங்களுடைய நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன்.